Hello friends, welcome back to our two videos. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தா ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு சாஃப்ட்வேர் பத்தி தான் பார்க்க போறோம். நான் வந்து ரீசெண்டா வந்துட்டு நான் ஒரு பெஸ்டான சாஃப்ட்வேர்ல என்ன இருக்கு அப்படினு நான் செக் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப இந்த சாஃப்ட்வேர் வந்து நான் கண்ணுல வந்து படிச்சு அது நான் யூஸ் பண்ணும்போது வந்து நிறைய ஃபீச்சர் இந்த ஒரே சாஃப்ட்வேர்ல இருந்து இருந்துச்சு. சாஃப்ட்வேர் வந்து அந்த லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணா நம்ம வந்து ஃபுல்லா வந்து டீடைலா அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒரு மேலோட்டமா வந்து சொல்லிட்டு வந்து போயிடுவோம். இது வந்து நம்ம அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டெடிகேட்டடான ஒரு வீடியோ வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நமக்கு இந்த வீடியோ வந்து போடுறோம். அந்த சாஃப்ட்வேர் நேம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிசி ரிப்பேர். இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்மளால வந்து நிறைய ஃபீச்சர் வந்து இந்த சாஃப்ட்வேர்ல வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்க. இந்த சாஃப்ட்வேர் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்டான ஃபீச்சர் இருக்கு, இந்த சாஃப்ட்வேர் வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து காட்டுறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாம ஒரு லைக் கொடுங்க. என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் தரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் வந்து கிளிக் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நமக்கு இது வந்து பெய்டு வெர்ஷன் இருக்குது. நமக்கு ஃப்ரீலேயே வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணக்கப்புறம் நமக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஆப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்கேன் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்கேன்லேயே வந்து ஃபுல்லாக முக்கால்வாசி நமக்கு தெரிஞ்சு இந்த சாஃப்ட்வேர் வச்சு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நமக்கு ஸ்கேன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து எல்லா ரிசல்ட் வந்து காட்டும். நீங்கள் வந்து அந்த ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணுறதா இருந்தால் க்ளீன் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு குக்கீஸில் வந்து க்ளீன் பண்ண எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும். நம்ம இதில் என்னென்ன ஹைலைட்டான ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். சாஃப்ட்வேரில் வந்து ரொம்ப ஹைலைட்டான நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஸ்பெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து விண்டோஸ் 10 ப்ரோ வந்து யூஸ் பண்ணிருக்கேன். லெனோவோட கேபினெட் வந்து போட்டிருக்கோம். சிபியூ வந்து இன்டெல் கோர் i7. அதுக்கப்புறம் வந்து நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு வந்துட்டு போட்டிருக்கோம். ஹார்ட் டிஸ்க் வந்து எவ்வளோ போட்டிருக்கோம், மதர் போர்டு என்ன, இந்த மாதிரி வந்து நமக்கு எல்லாமே வந்து காட்டுது. ரேம் எவ்வளோ ஜிபி போட்டிருக்கோம், அந்த மாதிரி எல்லாமே வந்து காட்டுது. இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான இதுன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து உங்களோட பிசியோட மாடல் நம்பர் வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு தெரியல, இல்லை வந்து நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்க, கிராஃபிக்ஸ் கார்டு எவ்வளோ, என்ன எது யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியலனா இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து சிஸ்டம் ஸ்பெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த டேப்குள்ள வந்து போனால் நமக்கு எல்லா டீடைல்ஸ் வந்து காட்டி நம்ம என்ன மதர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், சிஸ்டம் மாடல் நம்பர் என்ன, இன்டெல் ப்ராசஸர் என்ன, இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து பார்த்துக்க முடியும். உங்களுக்கு வந்து சிஸ்டமோட ஸ்பெக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்பெக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் இருக்கு. ஆனால் அந்த ஃபீச்சர் எல்லாமே வந்து இந்த பிசி ரிப்பேர் சாஃப்ட்வேர் கூட இருக்கு. மறந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதுலேயே நமக்கு வந்து பிரைவசி ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டேப் வந்து இருக்கும். அந்த டேப் வந்து ஜஸ்ட் நம்ம ரைட் கிளிக் அந்த கிளிக் பண்ணிட்டு நம்ம சைடில் வியூ பண்ணி வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். நமக்கு எல்லாமே வந்து நிறைய வெப்சைட் வந்து ஆட் ஆயிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு adrjs.com, அப்புறம் வந்து adi.com, adobe.com, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய .com வந்து ஆட் ஆயிருக்கும். இதெல்லாம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசியில் வந்து வெப் ப்ரௌசர் வந்து ப்ரௌஸ் பண்ணிட்டு இருப்போம். நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போகணும், மேலே வந்து அலோ அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த அலோவை கொடுத்தாலும் நமக்கு என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் வந்து என்ன நமக்கு போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து இதில் வந்து காட்டிடும். உங்களுக்கு வந்து எந்தெந்த வெப்சைட் வந்து நீங்கள் அலோ கொடுத்துருக்கீங்க எல்லாமே வந்து கிளியர் வந்து பண்ணிக்க முடியும். அதனால் நமக்கு வந்து நமக்கு டிஸ்பிளே வந்து தேவையில்லாத ஆட்லாம் வராது. நமக்கு நீங்கள் நிறைய பேர் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து நிறைய டைம் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். விண்டோஸில் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஸ்டார்ஸ் பார்க்கில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். க்ரோமில் இந்த மாதிரி வந்து ஒரு ஆட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வரும். அதெல்லாம் வந்து இந்த பிசி ரிப்பேர் சாஃப்ட்வேர் வந்து நமக்கு என்னென்ன .com வந்து நீங்கள் அளவு கொடுத்துருக்கீங்க எல்லாமே வந்து காட்டும். அதுக்கப்புறம் வந்து எதாவது வேண்டாமா எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஃபீச்சர்னு சொல்லலாம். இதில் நம்ம கீழே வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த பாஸ்வேர்டு வந்து நம்ம கிளிக் பண்ணால் நம்ம சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து காட்டும். டூப்ளிகேட் பாஸ்வேர்டு, வீக் பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரமைஸ் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் வந்து டூப்ளிகேட் பாஸ்வேர்டு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிசியில் வந்து க்ரோமில் வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்குள்ளே வந்து லாகின் பண்ணிங்கன்னா அந்த டைமில் வந்து சேவ் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் டைம் வந்து லாகின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து சேவ் வந்து நம்ம லாகின் வந்து கொடுக்காம சேவ் பாஸ்வேர்டு வந்து கொடுத்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லாகின் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி வந்து எப்பவுமே வந்து பண்ணாதீங்க. நம்ம வந்து க்ரோம்குள்ளே போயிட்டு சேவ் பண்ணியிருக்க பாஸ்வேர்டெலாம் வந்து பார்த்துக்க முடியும். அதனால் உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு யாராவது வந்துட்டு உங்கள் பிசி வந்து ஆக்சஸ் பண்ணால் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். எப்போ வந்து நம்ம சிஸ்டமில் ஏதாவது லாகின் பண்ணால் மேலே வந்து சேவ் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். அப்போ வந்து நெவர் வந்து கொடுத்துருங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பாஸ்வேர்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாரோ ஒருத்தர் வந்து பார்த்துக்க முடியும். இந்த ஆப்லேயே வந்து பாஸ்வேர்டு வந்து காட்டும். அந்த இடத்துல வந்து ஒரு ஐடி மார்க் கண்ணு மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணால் வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து காட்டும். பட் நமக்கு ப்ரோ வெர்ஷனாக இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த பாஸ்வேர்டெலாம் வந்து பார்த்துக்க முடியும். நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணுறது உங்களால் அந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்துக்க முடியாது. அது கீழே வந்து வீக் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த வீக் பாஸ்வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்லேருந்து சேவ் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருக்கும் போது அது வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு காட்டி கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏபிசி 122, அதுக்கப்புறம் ஏபிசிடி குவார்டி, இந்த மாதிரி சிம்பிள் பாஸ்வேர்டில் வச்சிருந்தோம்னா இதெல்லாம் வைக்காதீங்க, இதெல்லாம் உங்களுக்கு சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெக்கமெண்ட் வந்து பண்ணும். அதன் மூலமாக வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்க முடியும்.
எஸ் இது வந்து பார்த்தா கண்டிப்பாக ஒரு பிசி ரிப்பேர் சாஃப்ட்வேர். நம்மளால் வந்து பார்த்தா சிஸ்டம் இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணி நம்ம சிஸ்டத்தில் வர எல்லா ப்ராப்ளம் வந்து மோஸ்ட்டாக வர எல்லா ப்ராப்ளம் வந்து தான் சால்வ் வந்து பண்ணிக்க முடியும். அது ஒரு ப்ராப்ளம் என்னென்னு வந்து பார்த்தா நமக்கு டிஸ்கில் வந்துட்டு நம்ம டிஸ்க் வந்து வச்சிருப்போம். அந்த டிஸ்கில் வந்து பார்த்தா நிறைய ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிடும். அதில் நம்ம என்னென்ன ஃபைல் வந்து தேவையில்லாத ஃபைல் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சி வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். அதுலேயே நமக்கு வந்து பார்த்தா டிஸ்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. அந்த டிஸ்க் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன ஃபைல் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். கீழே வந்து பாருங்கள் நமக்கு அன்யூஸ்டு சிஸ்டம் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 144 GB இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அன்யூஸ்டு வெப் கேட்ச் வந்து 1 GB வந்து இருக்குது. டெம்பரரி ஃபைல் வந்து 2 GB வந்து இருக்குது. இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் நம்ம வந்து டீட்டெயில் வந்து கொடுத்து க்ளீன் வந்து பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர் வந்து பண்ண பிசி ரிப்பேர் சாஃப்ட்வேர் வந்து இருக்குது. நமக்கு மெயினாக வந்து இன்னொன்று என்ன இருக்குது அது வந்து பார்க்கலாம். அண்ட் மெயினாக இதில் வந்து பார்த்தா பவர் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. அந்த பவர் டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு செக்ஷன் வந்து இருக்குது. அந்த டேப்பில் வந்து பார்த்தா நம்ம கிளிக் பண்ணால் நம்ம என்னென்ன சாஃப்ட்வேர் நம்ம பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ எல்லாமே லைனாக வந்து காட்டியும் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். அது மூலம் நம்மளால் வந்து எல்லா சாஃப்ட்வேர் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி வந்து பார்த்தா இந்த பிசி ரிப்பேர் சாஃப்ட்வேர் வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்பெக்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பாஸ்வேர்டு வந்து வீக்காக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து அலோவ் பண்ணிக்க வெப்சைட்டோட குக்கீஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன பாப்அப் மெசேஜ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி காட்டும். உங்களுக்கு வேணா வந்து டிசேபிள் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நமக்கு டிஸ்க் டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாமே வந்து க்ளீன் வந்து பண்ணிக்க முடியும். கடைசியாக வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி வந்து நிறைய ஃபீச்சர் வந்து இந்த ஒரே சாஃப்ட்வேர் வந்து இருக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். இதில் இருக்கிற எல்லா ஃபீச்சர் வந்து நம்ம தனித்தனியாக வந்து ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். நமக்கு அத்தனை ஃபீச்சர் வந்து ஒரே சாஃப்ட்வேர் வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆப் நம்ம சொல்லலாம். ஓகே, நான் வந்து சாஃப்ட்வேர் வந்து ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து நினைக்கிறீங்க கீழே வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாஃப்ட்வேர் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பிசி ரிப்பேர் சாஃப்ட்வேர் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். உங்களுக்கு வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் தெரியுமா கீழே வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற எல்லா நோட்டிஃபிகேஷன். இது நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.